ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அடிப்படை உரிமை, அப்புறம் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு அல்லது வழிகாட்டு நெறிமுறைகள்னு சொல்லக்கூடிய டிபிஎஸ்பி. ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு தான் பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டது. இந்த கான்செப்ட் டிபிஎஸ்பின்ற கான்செப்ட் வந்து அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. இந்த அடிப்படை உரிமையை வந்து அரசாங்கத்தால் சுருக்கவோ நீக்கவோ முடியாது. ஆனால் டிபிஎஸ்பி வந்து வெறும் அறிவுறுத்தல் தான், அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல் தான். அடிப்படை உரிமை வந்து நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். ஆனால் டிபிஎஸ்பியை நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா அது ஒரு அறிவுறுத்தல்ன்றதுனால. இது வந்து சட்ட ஒப்புதல் பெற்றது தான் இந்த அடிப்படை உரிமை. ஆனால் தார்மீக அரசியல் ஒப்புதல் பெற்றது டிபிஎஸ்பி. அடிப்படை உரிமைகள் வந்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துது. இந்த டிபிஎஸ்பி வந்து செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் வந்து உறுதியாகுது. ஸோ இது இயற்கையான உரிமை. இது வந்து மனித உரிமையை பாதுகாக்க வழிவகுக்குது.